சிம்ம ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்ருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ளே எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பமாகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாங்க, ஆனால் அது நின்று போகலை. அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போயிட்டே இருக்குது. சிம்மராசிக்காரங்களே, இந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செய்யணுங்க. தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கை இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டி செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க. நம்பிக்கையை மட்டும் விற்றாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உங்கள் ராசிக்கால பலன்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம்னா, வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டு மாறி மாறி உழைச்சாலும் அதற்கான ஒரு அங்கீகாரமோ இல்லை சரியான ஒரு மதிப்போ கிடைக்காத ராசியாக இவங்க இருக்காங்க. பல நேரங்களில் என்னடா இது, நம்ம இவ்வளவு தூரம் உழைக்கிறோமே, ஆனால் நமக்குன்னு ஒரு மதிப்பு இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, மற்றவங்க காட்டுற அந்த பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எவ்வளவோ துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியில காட்டிக்காம மறைச்சிக்கிட்டு வாழ்றவங்க நீங்க. அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் கூட அதை எதையுமே வெளியே காட்டிக்காம, நான் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை நம்பி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா ஒரு காவல் தெய்வமாக இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அற்புதமான, இவ்வளவு உன்னதமான நற்குணநலன்களை கொண்ட என் அன்பான சிம்ம ராசிக்காரங்களே, அழகான உள்ளம் கொண்டவங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் நலமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? என்னம்மா நீங்கள் வேற எதுவும் கேள்வி கிடைக்கலையா? எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையெல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோட வாழ்கிறதே பெரிய விஷயம். தினமும் போராட்டமாக தான் இருக்குது. இதில் எது எப்படிமா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. உங்களுடைய அந்த மனக்குமுறல் எனக்கு கேட்குது. ஆனால் கவலைப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி காணாமல் போக போகுது. குறிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அற்புதமான குரு பயிற்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி பிரகாசமாக மாறப்போகுதுங்க. நீங்கள் மனசில் நினச்ச உங்களுடைய ஆசைகள், நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தால் அதில் தடை தாமதம் இருந்த நிலை மாறி அந்த தடைகள் எல்லாமே காணாமல் போக போகுது. சமூகத்தில் 4 பேர் மதிக்கிற அளவுக்கு உங்கள் கையில் செல்வாக்கு உயரப்போகுது. மொத்தத்தில் சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையே ஒரு அழகான அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறப்போகுது. சரிங்க சிம்மராசி நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்க்கலாம். முதல்ல உங்கள் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் கிரகங்களின் ராஜா சூரிய பகவான், புத்திக்காரகன் புதன் பகவான், இன்பங்களை அள்ளித்தரும் சுக்கிர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் அப்படின்னு 4 கிரகங்கள் இருக்காங்க. அதே போல் களத்திர ஸ்தானத்தில் ஆயுள்காரகன் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காரு. மிக முக்கியமாக லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காருங்க. இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இத்தனை நாட்களாக இருள் சூழ்ந்திருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இந்த முக்கியமான கிரகநிலை மாற்றத்தினால சிம்மராசிக்காரங்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, வர வாய்ப்புகளை எப்படியெல்லாம் லாபமாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப தெளிவாக விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துளியும் எதிர்பாராத பல திருப்பங்களை மிக எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்குது. நீண்ட நாட்களாக இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஏங்கி போய் நடக்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்போ சரசரவென நடக்க போகுது. சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த எம்பெருமான் சிவபெருமான் சில சூட்சமங்கள் மூலமாக உதவ போகிறார். இப்போ நடக்கிற கிரகங்களின் பயிற்சி
இந்த நாடே அறியக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தரப்போகுது. இன்னும் சில பேருக்கு நாடாளும் யோகம் கூட கிடைக்க போகுது. அலுவலகத்தில் வேலையில் எவ்வளவு உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல நேரம் வந்துருச்சுங்க. அவங்க செய்கிற வேலை அவங்களுடைய திறமை மற்றவங்களுக்கு தெரிய வரப்போகுது. புகழை தேடித்தரப்போகுது. சிம்மராசிக்கு மறைமுகமாக இருந்த மருத்துவ பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. செவ்வாய் பகவானால் வெளியில் சொல்ல முடியாத, யார்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியாத வியாதிகள் கூட இனி விலக போகுது. முக்கியமாக ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கணிசமாக குறையும். ரொம்ப முக்கியமாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்க பேஷண்ட்களுக்கு அந்த டயாலிசிஸ் சுழற்சிகள், அதாவது டயாலிசிஸ் குவாட்கள் குறையும். இது மிகப்பெரிய நிம்மதியை தரும். அதே போல் உங்களுக்கு எதிரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த எதிரிகளை இனம் கண்டு அவங்களை விட்டு விலகி இருக்க இந்த சிவபெருமான் நிச்சயமாக உதவி செய்வார். கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருந்து சிம்ம ராசிக்காரர்களின் கௌரவத்தை, சமூக அந்தஸ்தை நிச்சயமாக உயர்த்த போகுது. குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பதவி யோகத்தை கொடுக்க போகிறார். பண லாபத்தை கொடுக்க போகிறார். இத்தனை நாள் அவங்களுக்கு தொந்தரவாக இருந்தவர்களை உங்களை விட்டு விலக்கி வைக்க போகிறார். சனி பகவானும் பெரிய அளவில் உதவி செய்வாருங்க. அதனால் பிரச்சனைகள் இருந்து விலகி நீங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் என்னென்னா, சிம்மராசிக்காரங்க 5 முக ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிஞ்சுக்கணும். முடிஞ்சால் ஒரு சின்ன ருத்ராட்ச மாலையை கையில் போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கடையிலிருந்து புதுசாக ருத்ராட்சத்தை வாங்கி அதை கூட விபூதி பாக்கெட்டையும் வச்சு சிவனடியார்களுக்கு தானம் செய்யுங்க. சிவனடியார்களை நேரில் பார்த்து அவங்க கையில் விபூதியை தானம் செய்வதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த சிவபெருமான் எத்தகைய நன்மைகளை செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதை வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க, விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை வாரி வழங்க போகிறாருங்க. தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விலக போகுது. சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்க போகுது. தொழிலில் லாபம் பெருக போகுது. உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கின உறவுகள் எல்லாமே இப்போ உங்களை தேடி வரப்போகிறாங்க. திருமண தடை நீங்கி நீண்ட நாட்களாக வரன் தேடிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் கோலாகலமாக நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வீட்டில் மழை சத்தம் கேட்கக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக கோர்ட்டு கேஸ் நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது. படித்து முடிச்சுட்டு ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க படிப்புக்கும் அவங்க தகுதிக்கும் ஏற்றாற் போல நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்க போகுதுங்க. மொத்தத்தில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் களை கட்ட போகுது. சில பேர் எனக்கு திருமணமாகி 5 வருஷம் ஆகுது, 10 வருஷம் ஆச்சு, நான் போகாத கோயிலில் பண்ணாத பரிகாரம் இல்லை, ஆனால் எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே இல்லையே அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களே கலங்காதீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இறைவன் அருளால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையும் மற்றவங்கள போல சந்தோஷமாக மாறிடும். இன்னும் சில பேர் எங்கள் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது, குலதெய்வம் எதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்க. அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாமுங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி மனசார வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கேற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் உங்கள் குலதெய்வமே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் குலதெய்வமே எங்களை காப்பாது அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. ஏன்னா குலதெய்வ வழிபாடு கோடி கோடி நன்மை தரும்னு சொல்லுவாங்க. குலதெய்வம் தான் குலம் காக்கும், நம் குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. மற்ற தெய்வங்கள் எல்லாம் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பரிகாரம் பண்ணாலும் என் வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படிப்பட்டவங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சூரிய பகவானை கை கூப்பி நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தால் போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல, ராசிநாதனான அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடும். அந்த சூரிய வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் அந்த பனித்துளி போல் கரைஞ்சு போயிடும். உறுதியாக சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. உங்களோட மனசில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்க போகுது. புது நம்பிக்கை பிறக்க போகுது. அடுத்தவங்க இவரால் இதை செய்ய முடியாது, இது இவருக்கு ஆகாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க. பழைய கவலைகள் எல்லாம் மெதுவாக குறைய போகுது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது. இதனால் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது. மனசில் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட போகுது. உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. நல்ல செய்திகள் திசைகள் எங்கும் இருந்து உங்களை தேடி வரப்போகுதுங்க. பாதியில் என்ன தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் இப்போ கடகடனும் நடக்க போகுது. பொருளாதார நிலைமை படிப்படியாக உயரப்போகுதுங்க.
கையில் காசு தங்கும், அதனால் சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுது. இத்தனை நாளாக இருந்த உடல் சோர்வு குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க. நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது. சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரிகளின் பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய கற்றல் திறன், அதாவது புதுசாக கற்றுக்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது. ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய நாட்டம் அதிகரிக்க போகுது. எதை கண்டாலும் பயந்துட்டு இருந்த உங்களுடைய பயம் குறைய போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. சுபகாரியங்கள் ஒன்று மாற்றி ஒன்று அடுக்கடுக்காக நடக்க போகுது. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள், அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி, தொழில்முறை பயணமாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுது. வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது. உங்களால் இப்போ தெளிவான நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். இதனால் மன அமைதி கிடைக்கும். உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க. உங்களுடைய இத்தனை கால பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீரும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து தக்க சமயத்தில் உதவிகள் உங்களை தேடி வரும். எதிர்காலத்துக்கு பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் இப்போவே தீர்த்து முடிச்சிருவீங்க. எதிர்காலத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அதிகரிக்கும். மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஒரு முக்கியமான விஷயம் கேட்குறேங்க. இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன்? கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா, இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, இல்லை பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா? இல்லை இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட நிம்மதியான கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த சொல்ல முடியாத கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது. நீங்கள் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னைக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க. எப்போவுமே தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வெள்ளை உள்ளம் கொண்ட சிம்மராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் எல்லா வகையிலுமே லாபகரமாக இருக்க போகுது. பண வரத்து அதிகரிக்க போகுது. உங்களுடைய செயல்திறன், எனர்ஜி லெவல் மேலோங்க போகுதுங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ நல்ல முடிவுக்கு வரப்போகுது. சொந்தமாக வீடு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லைங்களா, அது எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்க இது ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல லாபத்தை தரும். வியாபார வளர்ச்சிக்கு நீங்கள் புதிய திட்டங்களை தீட்ட போகிறீங்க, அது வெற்றி அடைய போகுது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஆஃபீஸில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்க போகுதுங்க. பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் தாய்வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் நெருக்கம் அதிகரிக்க போகுது. உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் தங்க நகைகள் வாங்கி சேர்க்க போகிறீங்க. எப்போவுமே நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அறிந்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்காலம் பற்றிய திட்டங்களை வகுப்பீங்க. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் தன்மையாக பேசி பழகுவது நல்லது. தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். கலைத்துறையினர் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. அரசியல் துறையினருக்கு பயணங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும். குழப்பம் இல்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவீங்க. வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்களில் அனுகூலமாக முடியும். திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் இதுவரை இருந்த பணி நெருக்கடி இப்போது சற்று குறையும். அதனால் மனதில் உற்சாகம் ஏற்படும். வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும். சிலருக்கு சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பங்குதாரர்களும் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படும். கணவரிடம் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க.
அதே மாதிரி உள்ள மகிழும் சம்பவங்கள் நடைபெறும். லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட காரியங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பணிபுரியும் பெண்களின் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். பணியில் இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு பணி நீட்டிப்பு வாய்ப்பு கிடைக்கும். பதவி உயர்வு, கௌரவ பதவிகள் தேடி வரும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த அரசு உத்தியோகம் இப்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. திருப்தியான நல்ல வருமானம் கிடைக்கும். வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்களை நீங்கள் விற்பீங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மகம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிச்சு கொள்வீங்க. பணம் வருவது அதிகரிக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதற்கான வாய்ப்புகள் வரும். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும். மற்றவர்களின் நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க. கௌரவம், அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்கும். அடுத்ததா பூர நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுக சௌக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படும். பிள்ளைகளின் அறிவு திறமை வெளிப்படும். பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க. பயணங்கள் சாதகமான பலனை தரும். பொறுப்புகள் கூடும். மேலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும். அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீங்க. உங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் திருப்தி உண்டாகும். கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.